சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. திருமலை சீக்கிட்ட இருக்கிற அந்த குத்தம்பாக்கத்துல தமிழக அரசாங்கம் புதுசா ஒரு பேருந்து முனையத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம இப்போ அந்த சென்னையோட மிக முக்கிய பகுதியான 1000 லைட்ஸ் பகுதியில நிக்கிறோம். இங்க இருந்து அந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போய் அங்க என்ன மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அந்த திட்டத்தை பத்தி அந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்துல இருந்து என்னென்ன பேருந்துகள் கிளப்ப போகுது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தௌசண்ட் லைட்ஸ்ல இருந்து மார்னிங் 6:35க்கு கிளம்பணும். இப்போ குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு 7:25க்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். வரவெல்லாம் பார்த்தோன்னா அப்படி கோயம்பேடு தாண்டி மதுரவாயில் தாண்டி அப்படி இந்த பூந்தமல்லி பைபாஸில் வந்தோம் அப்படின்னா இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கும், இவிபி சினிமாஸ் இருக்கும். அந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா தான் இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரோடு உள்ளே போகுது. அந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ளே போகுது. அந்த வாசலே வந்து பார்த்தோன்னா திருமலிசை துணைக்கோள் நகரம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தோட திருமலிசை துணைக்கோள் நகரம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இந்த பேருந்து முனையம் வந்து அமைஞ்சு இருக்குது. இந்த தெருக்குள்ளே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பேருந்து முனையத்தோட அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நாம் அப்படி உள்ளே போய் என்னென்ன பணிகள் நடக்குது, எந்த அளவில் பணிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புதுசாக கட்டப்பட்டு இருக்கிற அந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தோட முகப்பு பகுதியில் நிற்கிறோம். ஸோ குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தோட பணிகள் இன்னுமே முடிவடையலை. இன்னும் கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ இதற்கான திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா 2019 அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கான திட்டம் அடிக்கல்லாம் நாட்டப்பட்டுச்சு இல்லையா, அந்த சமயத்திலேயே இந்த இடத்துல குத்தம்பாக்கத்தில் ஒரு பேருந்து முனையம் கட்டணம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. 2021 பிப்ரவரியிலேருந்து இதற்கான வேலைகளுமே தொடங்கப்பட்டுச்சு. எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 336 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து இதுக்காக ஒதுக்குனாங்க. 336 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி வேலைகள் நடந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே இதை இன்னும் சிறப்பாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிக பட்ஜெட் வந்து ஒதுக்குனாங்க. 396 கோடி ரூபாய். ஸோ இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா 396 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த பேருந்து முனையம் வந்து கட்டப்பட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா இந்த குத்தம்பாக்கத்தில் 24.8 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இந்த பேருந்து முனையம் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் புதுசாக கட்டினாங்க இல்லையா வண்டலூர் கிட்ட, அந்த பேருந்து முனையத்தில் என்னென்ன நவீன வசதிகள் இருந்துச்சோ அந்த நவீன வசதிகள் எல்லாமே இந்த பேருந்து முனையத்திலையுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது போக என்ன அப்படின்னா இந்த பேருந்து முனையம் முழுவதுமே குளிரூட்டப்பட்ட வசதியோட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அமைச்சர் சேகர் பாபு சமீபத்தில் பேசும்போது கூட சொன்னாரு, இந்த பேருந்து முனையத்தை வந்து இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள இதுக்கான பணிகள் எல்லாம் முடிச்சு திறப்பு விழா நடத்தி முழுமையாக செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது போக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருந்தாரு, கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வந்து பயன்படுத்தி இந்த பேருந்து முனையத்தில் எந்த குறையும் இல்லாமல் கட்டணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணம் அப்படிங்கிறதையும் சேகர் பாபு சொல்லியிருந்தாரு. சென்னையில் இப்போ முக்கியமான பேருந்து நிலையம் எடுத்துக்கிட்டோம்னா கோயம்பேடு பேருந்து முனையத்தை சொல்லலாம். கோயம்பேடு பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட அத்தனை மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளவே அங்கே இருந்து தான் இயங்கிக்கிட்டு வந்து இருந்துச்சு. புதுசாக கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையத்துக்கான பணிகள்லாம் முடிஞ்சு சமீபத்தில் திறக்கப்பட்டுருந்துச்சு. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டவுடனே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே கிளாம்பாக்கத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கோயம்பேட்டில் பேருந்தில் பயணிக்கிற பயணிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சது. ஏன்னா பெரும்பாலான பயணிகள் வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா மாதவரத்தில் இன்னொரு பேருந்து நிலையம் இருக்குது. மாதவரம் பேருந்து நிலையம் அங்கேருந்து பார்த்தோன்னா ஆந்திரா தெலுங்கானா அங்கே இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் செல்கிற பேருந்துகள்லாம் அங்கேருந்து போக ஆரம்பிச்சு. ஸோ அங்கேருந்து கணிசமான பயணிகள் வந்து அங்கேருந்தும் பயணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ குத்தம்பாக்கத்தில் புதுசாக ஒரு பேருந்து முனையம் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது. இதை தொடர்ந்து முடிச்சூர்லையுமே பார்த்தோன்னா ஒரு ஆம்னி பேருந்து நிலையமே கட்டப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது. கோயம்பேட்டில் இருந்தே முழுமையாக அத்தனை பேருந்துகளுமே இயங்கிட்டு இருந்த சமயத்தில் நெரிசல் அதிகமாக இருக்குது, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புகார்கள்லாம் வந்து எழுந்துருச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோன்னா வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு பகுதிகளில் பேருந்து முனையங்கள் அமைக்கிற வேலைகள் எல்லாமே தொடங்கிருச்சு. கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையம் இருக்குது, மாதவரத்தில் பேருந்து நிலையம் இருக்குது, இப்போ குத்தம்பாக்கத்தில் ஒரு பேருந்து முனையம் வருது, அது போக ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு பேருந்து நிலையம் வருது. அப்படிங்கிறப்போ அந்த கோயம்பேட்டிலேயே மட்டுமே குமிஞ்சு இருந்த அந்த நெருக்கடி அப்படிங்கிறது வேற பகுதிகளுக்கு அந்த நெரிசல் மக்கள் கூட்டத்தை வந்து பிரித்து விடுற வகையில் இந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த பேருந்து முனையத்தோட பணிகள் வந்து இறுதிக்கட்ட பணிகள் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த இறுதிக்கட்ட வேலைகளில் வந்து பரபரப்பாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தரைத்தளம் மட்டும்தான் வந்து திட்டமிடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த திட்டம் செல்ல செல்ல அது மேம்படுத்தப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான கட்டுமான பணிகளுமே போய்கிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே குறிப்பிட்ட மாரி இந்த பேருந்து முனையம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஏசி வசதி வந்து செய்யப்படுது. அந்த குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன வசதி அப்படிங்கிறது செய்யப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் வேறு எந்த பேருந்து முனையத்திலும் இல்லாத வகையில் இந்த பேருந்து முனையம் முழுவதுமே பார்த்தோன்னா அந்த வசதி அந்த குளிர்சாதன வசதி அப்படிங்கிறது வந்து செய்யப்பட இருக்குது. இது போக பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா பயணிகளுக்கு பயன்படுற வகையில் வைஃபை வசதி செய்யப்பட இருக்குது. அது போக பார்த்தோன்னா நிறைய லிஃப்ட்டுகள் வந்து வைக்கப்பட இருக்குது. அது போக எஸ்கலேட்டர்ஸ் எல்லாமே வைக்கப்பட இருக்குது. ஸோ ஒரு நவீனமாக ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களோட நவீன வசதிகளோட இந்த பேருந்து முனையம் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தோட பேருந்துகள், புறநகர் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள்னு எல்லா விதமான பேருந்துகள் இருக்கிறதுக்கும் தனித்தனியான இடங்கள் இந்த பேருந்து முனையத்தில் அமைக்கப்பட இருக்குது. நாம் நிற்கிறதுமே இப்போ வந்து பேருந்துகள் வந்து நிற்கக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். இங்கேயுமே வந்து தொடர்ச்சியாக வந்து பணிகள் நடந்துக்கிட்டே வந்து இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பேருந்துகள் நிற்கிற இடத்துல அந்த பயணிகள் நிழற்கூடைன்னு சொல்லுவோம்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ வந்து அமைச்சிட்டாங்க. ஆனால் பேருந்துகள் வந்து நிற்கிறதுக்கான அந்த பஸ் பே அமைக்கிற அந்த பணிகள் வந்து இப்போ தான் வந்து போய்கிட்டு வந்து இருக்குது. கீழ் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த பார்க்கிங் வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1500க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் நிற்கிறதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான 4 சக்கர வாகனங்கள் நிற்கிறதுக்கான வசதிகளுமே செய்யப்பட்டிருக்கு. அதிகமான பயணிகள் கூடுறப்போ அந்த பயணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி கடைகள் வந்து ஒரு பேருந்து முனையத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பேருந்து முனையத்திலுமே பார்த்தோன்னா நிறைய கடைகள் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து அந்த பேருந்து முனையத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அதிகமான கடைகள் இல்லை அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 கடைகள் இருக்கிற வரைக்கும் வந்து வசதிகள் வந்து இங்கே வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ பேருந்து பயணிகளுக்கு தேவையான உணவு கூடங்கள், சிற்றுண்டி கடைகள் சொல்லிட்டு நிறைய கடைகள் இந்த பேருந்து முனையத்தில் வர இருக்கிறதா சொல்கிறாங்க. கோயம்பேடுலேருந்து இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை. நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அங்கேயுமே இதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்லப்பட்டுச்சு. அதேமாரி இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்துக்குமே அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இல்லை. அது போக பார்த்தோன்னா அந்த புறநகர் ரயில்கள் அந்த வசதியுமே வந்து பார்த்தோன்னா இங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து சேரணும் அப்படின்னா பயணிகள் அந்த பேருந்தை மட்டுமே பயன்படுத்தி இல்லை தனிப்பட்ட முறையில் ஆட்டோவோ கேபோ பயன்படுத்தி தான் இந்த பேருந்து முனையத்துக்கு வந்து சேர வேண்டிய தேவை இருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து மட்டும்தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதேமாரி பார்த்தோன்னா மாதவரமில் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் அங்கேருந்து வந்து இயங்கிட்டு இருக்கு. இது போக மற்ற மாவட்டங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இயங்கக்கூடிய பேருந்துகள் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா கோயம்பேடு பேருந்து முனையத்தில் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் செயல்பாட்டுக்கு வர்ற பட்சத்தில் அந்த பேருந்துகள் எல்லாமே இப்போதைக்கு கோயம்பேட்டில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற அந்த பேருந்துகள் எல்லாமே இனிமேல் குத்தம்பாக்கத்தில் இருந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தோட மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, அப்புறம் பார்த்தோன்னா தருமபுரி, ஓசூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஜனில் இருக்கிற அந்த மாவட்டங்களுக்கு இயங்கக்கூடிய பேருந்துகள் வந்து பார்த்தோன்னா இந்த குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே முழுமையாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக இந்த மாவட்டங்கள் போக கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் குறிப்பாக பார்த்தோன்னா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அதிகப்படியான பேருந்துகள் வந்து இயக்கப்படும். ஸோ இந்த பேருந்துகள் எல்லாமே கூட இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து தான் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தோட பேருந்துகள் மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களுக்கும் இந்த மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய அந்த ஆம்னி பேருந்துகளுமே இந்த பேருந்து முனையத்தில் இருந்தால் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் என்னதான் நவீன வசதிகளோடு கட்டப்பட்டிருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு மக்கள் நிறைய நடைமுறை சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்துச்சு. மக்களுமே நிறைய புகார்களை முன் வச்சாங்க. ஏன்னா அந்த பேருந்து முனையத்துக்கு போக்குவரத்து அந்த பயணம் செஞ்சு போகிறதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருந்துச்சு. பொதுவாக மக்களும் விமர்சகர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அரசு வந்து இப்படியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அனுமானிக்க தவறிட்டாங்க. அரசு வந்து அதை செஞ்சுருக்கணும், அனுமானித்து எதிர்பார்த்து இப்படிலாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதுக்கான தீர்வுகளை முன்கூட்டியே வந்து அரசாங்கம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஸோ இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்குமே அந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து கருத்தில் எடுத்துக்கணும். இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையமே பார்த்தோன்னா நவீன வசதிகளோட பயணிகளுக்கு ரொம்ப சௌகரியமாக தான் வந்து கட்டுமான பணிகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் நவீன வசதிகளாக இருந்தாலும் இந்த பேருந்து முனையம் செயல்பாட்டுக்கு வர்றப்போ என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போவே அனுமானித்து அதுக்கான தீர்வுகளில் இப்போவே அரசாங்கம் இறங்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த பேருந்து முனையம் அப்படிங்கிறது கட்டப்படுறது முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.